إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது தொடர் வகுப்பில் ஈமானின் 70 கிளைகள் என்ற தலைப்பில் நாம் பல செய்திகளை பார்த்தோம். இந்த தொகுப்பு இமாம் பைஹகி ரஹிமஹுல்லா அவர்களுக்குரிய தொகுப்பாகும். இமாம் பைஹகி ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்தவரையில் அவர்களது பெயர் அபூபக்கர் அஹ்மத் இப்னு அல் ஹுசைன் இப்னு அலி இப்னு அப்துல்லா இப்னு மூசா அல் பைஹகி என்பதாகும். இவர்கள் ஹிஜ்ரி 384 இவர்கள் பிறந்தார்கள். இவர்களுடைய அந்த பணிகளை பற்றியெல்லாம் நாம் நிறைய பார்த்தோம். அவர்கள் ஹிஜ்ரி 458 அவர்கள் மரணித்தார்கள், அவர்களுடைய 74வது வயதில். இவர்களுடைய தொகுப்பைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். இந்த ஈமானின் கிளைகள் என்ற இந்த தொடரில் நாம் இதுவரை பார்த்த அந்த கிளைகள், ஈமானின் கிளைகள் என்ற இந்த தலைப்பில் நாங்கள் 62 வரைக்கும் நாம் படித்திருக்கிறோம். 62 கிளைகள். இன்று நாங்கள் பார்க்க போவது 63வது கிளையைத்தான் நாம் இன்று பார்க்க போகின்றோம். இதில் 63வதாக இமாம் அவர்கள் அடையாளப்படுத்தக்கூடியது அஸ்ஸலாத்து அலா மன் மாத மின் அஹ்லில் கிப்லா என்ற தலைப்பு. அதாவது கிப்லாவுக்குரியவர்கள், கிப்லாவை உடையவர்கள் மரணித்தால் அவர்களுக்காக தொழுகை நடத்துவது. அதாவது இவர் ஒரு மூமினாக முஸ்லீமாக மரணிக்கின்றாரோ, கிப்லா உடையவர் என்று சொல்லும் போது அவர் என்ன, காபாவை முன்னோக்கக்கூடியவர், காபாவை முன்னோக்கி தொழக்கூடியவர்கள். கிப்லா உடையவர்கள் சொன்னால் இஸ்லாமிய கொள்கையிலே இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் ஒருவர் மரணித்தால் அவர்களுக்காக அவரது அந்த தொழுகையிலே கலந்து கொள்வது என்பதும் ஈமானில் என்றும் உள்ளது என்று இமாம் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார். இதற்கு ஆதாரமாக புகாரியில் 1240வது செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், சமிஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹம்சுன் ரத்துஸ் ஸலாம் وعيادة المريض واتباع الجنائز وإجابة الدعوة وتشميط العاطس. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 5 என்று குறிப்பிட்டுவிட்டு சலாத்துக்கு பதில் சொல்லுதல், அதை நாங்கள் இதுக்கு முன்னால் ஈமானுடைய கிளைகளில் படித்தோம். அதே போன்று ஐயாதத்துல் மரீத், ஒரு நோயாளியை நலம் விசாரித்தல், அதையும் படித்தோம். வத்திபாஉல் ஜனாயிஸ், ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்லுதல். ஒரு முஸ்லிம் மரணித்து விட்டால் ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிம் செய்ய வேண்டிய கடமைகள்ல அதைத்தான் இதில் அடையாளப்படுத்துகிறார் ஈமானுடைய கிளைகளில். அதே போன்று இஜாபத்து தாவா என்பதையும் நாம் என்ன செய்தோம், படித்தோம். இஜாபத்து தாவான்னு சொன்னால் ஒருவர் அழைப்பு விடுக்கின்ற போது அந்த அழைப்புக்கு பதிலளித்தல். ஒரு விருந்துக்கு அழைக்கிறார், அந்த விருந்துக்கு பதிலளித்தல் என்றது. அதே போன்று தஷ்மீத்துல் ஆத்திஸ் என்பது பின்னால் வரும். எனவே இதில் இத்திபாவுல் ஜனாஸ், ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்லுதல் அப்படி என்றது. அப்ப எனவே ஒரு ஜனாசாவை பொறுத்தவரையில
அதை பின்தொடர்ந்து செல்வது என்பது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் உள்ளது. அதை ஈமானுடைய கிளைகள் 63வது அடையாளப்படுத்துகிறார்கள். இதில் இன்னொரு ஹதீஸையும் கொண்டு வருகிறார். புகாரில் 1325வது செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், மன் ஷஹிதல் ஜனாஸத ஹத்தா யுஸல்லி அலைஹா ஃபலஹு கீராத். அதாவது ஒரு ஜனாஸா தொழுகை நிறைவேற்றும் வரை எவர் கலந்து கொள்வாரோ, அந்த ஜனாஸா தொழுகையில கலந்து கொள்வாரோ, அவருக்கு ஒரு கீராத் நன்மை. மன் ஷஹித ஹத்தா துதுஃபன கான லஹு கீராத்தான். அவரை அடக்கும் வரை கலந்து கொண்டால் 2 கீராத்துகள். கீராத்துகளை பற்றி அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கப்பட்ட போது சொன்னார்கள், மிஸ்லு அல் ஜபலைனில் அதீமைன். பெரும் 2 மலைகள், பெரும் 2 மலைகளை போன்ற நன்மைகள். சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு வணக்கம் தான் என்ன ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்வதும், ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டு அதன் பிறகு ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்று அந்த ஜனாசாவை அடக்கும் வரை செல்லுதல் என்பது இவ்வளவு ஒரு சிறப்பை பெற்றுத்தரக்கூடியது. இன்று நாங்கள் பார்க்குறோம், என்ன செய்யறாங்க, நிறைய பேர் அதாவது ஒரு ஜனாசா நடந்துட்டுண்டா, மரணித்து விட்டுன்னு சொன்னா அந்த வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுக்கு போய் அந்த ஜனாசா வைக்கப்பட்டிருக்கும் போது அந்த ஜனாசாவை பார்த்து விட்டு அந்த ஜனாசாவுக்கு துவா செஞ்சுட்டு வந்துடுறாங்க. ஆனா இந்த 2 சிறப்புக்குள்ளேயும் அவங்க வாரது கிடையாது. இந்த 2 சிறப்புக்குள்ளேயும் அவங்க வாரதில்லை. என்ன இந்த இங்க சொல்லப்பட்ட சிறப்பு என்ன? அந்த ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்வோருக்கு தான் ஒரு கீராத் நன்மை. அதே போன்று ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டு அதன் பிறகு அதை அடக்கும் வரை அந்த ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வதற்கு 2 கீராத்துகள் நன்மை. ஒருத்தர் தொழுது திரும்பிட்டாருன்னு வைங்களே, அப்ப அவருக்கு ஒரு கீராத் நன்மை. ஒருவர் தொழுது விட்டு என்ன செய்யறாரு, தொழுது விட்டு அந்த ஜனாசாவை அடக்கும் வரை அந்த ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்கிறார். அப்ப 2 கீராத். சிலவங்க பாத்தீங்கன்னா தொழுறது கிடையாது, ஜனாசா தொழுகையில கலந்து கொள்ளாமல் அதுக்கு பிறகு பின்தொடர்ந்து செல்வார் என்றாலும் ஒரு கீராத் நன்மை இருக்கிறது என்பதை நாம் இதில் விளங்கலாம். அப்ப எனவே இன்று நாங்க பார்க்கிறோம், என்ன பெரும்பாலும் அந்த ஜனாசா நடந்து விட்டால் அந்த ஜனாசா அதை வைக்கப்பட்டிருக்கும் அந்த வீட்டுல, அப்ப போய் ஜனாசா பார்த்துட்டு வருவாங்க, அந்த ஜனாசாவுக்கு துவா செஞ்சுட்டு அந்த ஒரு விஷயத்த செய்வாங்க. ஆனா இந்த சிறப்பு அதுல வராது. இந்த சிறப்பு, இந்த ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த சிறப்புல அவர்கள் வரமாட்டார்கள் என்பதை நாம் இங்கே கவனித்தல் கொள்ள வேண்டும். எனவே அதுல கவனம் எடுக்க வேண்டிய விஷயம் என்று சொன்னால், நாங்கள் ஜனாசா தொழுகையில கலந்து கொள்ளுதல். அதே போன்று நாங்க என்ன செய்யறது, நிறைய பேர் நாம ஊர்களில் பார்க்குறோம், ஜனாசா வீட்டுக்கு நாங்கள் போயிட்டு வந்தாச்சு, நாங்கள் போயிட்டு வந்துட்டோம் என்று சொல்றாங்க. போயிட்டு வந்துட்டோம் என்று எண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அங்க உள்ள இந்த விஷயம், முக்கியமான நன்மைக்குரிய விஷயத்துக்கு கலந்து கொள்ள மாட்டாங்க. எதுக்கு? அந்த ஜனாசா தொழுகையில, ஜனாசா அடக்குமுறை, ஜனாசா பின்தொடர்ந்து செல்லக்கூடிய விஷயங்கள்ல கலந்து கொள்ள மாட்டார்கள். பெண்களை பொறுத்தவரையில பெண்கள் ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், அவங்க என்ன செய்யலாம், அவங்கள இது மாதிரி பார்த்துட்டு வந்துடலாம். ஆனா ஆண்களை பொறுத்தவரையில ஆண்கள் என்ன செய்யணும், இந்த பெண்களுக்கும் ஜனாசா தொழுகைக்கு தடை கிடையாது. அவர்களுக்கு தொழக்கூடிய வாய்ப்புகள் அப்படி இருந்தா தொழலாம் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ளலாம். எனவே இது இதில் 63வதாக ஈமானுடைய கிளைகள்ல குறிப்பிடுகிறார். அடுத்து நாம் வருவோம் 64வது கிளை. ஈமானுடைய கிளைகள் 64. அதாவது தஷ்மீத்துல் ஆத்திஸ் என்று சொன்னா, ஒருத்தர் தும்மும் போது அல்ஹம்துலில்லாஹ் சொல்றார், அதுக்கு இரஹ்முக்கல்லான்னு சொல்லுதல், இரஹ்முக்கல்லான்னு சொல்லுதல். அப்ப இதுக்கு நாங்கள் முன்னால படிச்ச ஹதீஸ்லையும் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் செய்ய வேண்டிய கடமைகள் 5 என்று வரும்போது அதுல ஒன்று என்ன, தஷ்மீத்துல் ஆத்திஸ்னா உம்மி அவர் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னால் இரஹ்முக்கல்லான்னு சொல்லுதல் என்பதும் ஈமானுடைய கிளைகள்ல 64வதாக. இன்னைக்கு நிறைய பேரை பார்த்தீங்கன்னா இந்த நடைமுறையை பேணுறது மிக குறைவானவங்க தான், மிக அரிது. ஒருத்தர் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னால் அதுக்கு இரஹ்முக்கல்லான்னு சொல்லக்கூடிய இந்த நடைமுறை ஒரு அரிதான ஒரு நடைமுறையாகத்தான் இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அது ஈமானுடைய கிளைகள்ல இமாம் பைஹக்கி ரஹிமஹுல்லாஹ் அவங்க அடையாளப்படுத்துறாங்க. அது 64வதாக குறிப்பிடுகிறார்கள். இதுல இன்னொரு செய்தியை நீங்க பார்க்கலாம். இதுல முஸ்லீம்ல 7679 செய்தியாக வரக்கூடிய ஒரு செய்தி. அபி புர்தா, அபு புர்தா தொட்டு மலை, அவங்க புர்தாவுடைய தந்தை அவங்க தொட்டு அழைக்கப்படுகிறது. அதாவது நான் அபு மூசாவிடம் நான் சென்றேன். அப்ப அவங்க எங்க இருந்தாங்கன்னா அந்த ஃபதுல் இப்னு அப்பாஸ் அவங்களோட மகளுடைய வீட்டில் இருந்தாங்க. அப்படி இருந்த சந்தர்ப்பத்தில் அதாவது நான் என்ன செய்தேன், நான் தும்மினேன்.
தும்மும் போது ஃபஅதஸ்து நான் தும்மினேன் ஃபலம் யுஷம்மித்னி அவங்க என்ன செய்யலாக்கு யர்ஹமுக்கல்லான்னு சொல்லல, யர்ஹமுக்கல்லான்னு சொல்லல. அந்த அபூ புர்தா சொல்றார். அதே போன்று வஅதஸத் அவ அந்த அவங்களோட ஃபضல் இப்னு அப்பாஸ் மகள் அவர்கள் தும்மினார்கள். ஃபஅதஸத் ஃபஷம்மதஹா அப்போது அதுக்கு என்ன செஞ்சாங்க, அந்த யர்ஹமுக்கல்லான்னு சொன்னார்கள். இப்போ நான் இதை ஃபரஜஅது இலா உம்மி எனது தாயிடம் அக்பர்துஹா இதை நான் எனது தாயிடம் சொன்னேன். அதாவது நான் தும்மினேன், அதுக்கு அவர் என்ன செய்யல, யர்ஹமுக்கல்லான்னு சொல்லல. அவர்களுடைய அந்த மகள் ஃபضல் அப்பாஸ் மகள் தும்மும் போது அதுக்கு யர்ஹமுக்கல்லான்னு சொன்னாங்க என்பதை எனது தாயிடம் நான் சொன்ன முறையிட்ட போது அப்ப அந்த நேரத்தில் அப்ப அந்த அவங்க வாராங்க. அப்ப வந்த போது சொல்றாங்க, என்ன கேட்கிறாங்க, இப்படிதான் எனது மகன் உங்களோட அங்க இருந்து தும்மிய சந்தர்ப்பத்தில் நீங்க என்ன செய்யல, அதுக்கு யர்ஹமுக்கல்லான்னு சொல்லல. அந்த பெண் தும்மும் போது நீங்க என்ன செஞ்சீங்க, இவ்வாறு சொன்னீர்கள். அப்போது அவங்க சொல்றாங்க, ஃபகால இன்னப்னகி ஆதஸ் ஃபலம் யஹ்மதில்லாஹ் அவர் தும்மினார், ஆனால் அவர் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லவில்லை. அவர் தும்மியது உண்மை, ஆனால் அவர் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லவில்லை. எனவே நான் அதுக்கு யர்ஹமுக்கல்லான்னு பதில் சொல்லவில்லை. அந்த பெண் அந்த பெண் தும்மினா அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்ன அந்த பெண். எனவே நான் அவ சொன்னதை கேட்டு நான் என்ன செய்தேன், அதுக்கு யர்ஹமுக்கல்லான்னு சொன்னேன் என்பதை குறிப்பிட்டார்கள். குறிப்பிட்டு சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற கேட்டிருக்கிறேன், இதா ஆதஸ அஹதுக்கும் ஃபஹமிதல்லாஹ ஃபஷம்மிது ஃபஇல்லம் யஹ்மதில்லாஹ ஃபலா துஷம்மிது. அதாவது உங்களில் ஒருவர் தும்மி அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அவருக்கு ஃபஷம்மிது நீங்க யர்ஹமுக்கல்லாஹ்னு சொல்லுங்கள். ஃபஇல்லம் யஹ்மதில்லாஹ் அவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லவில்லை என்றால் அவருக்கு நீங்க யர்ஹமுக்கல்லாஹ்னு நீங்க சொல்ல வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூற நான் கேட்டிருக்கிறேன் என்று சொல்றாங்க. அப்ப எனவே அந்த அடிப்படையில இங்க என்ன அந்த நபியுடைய கட்டளை தான் இங்க முக்கியம். அதை பேணினால் அதை அவங்க சஹாபாக்கள் அதை நடைமுறைப்படுத்தினார்கள். அப்ப இதுல இன்னொரு செய்தி நீங்க பார்க்கலாம். அப்போ ஒரு பெண் தும்மினா ஆண் யர்ஹமுக்கல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், ஒரு பெண் தும்மி அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா அவர் ஆண் யர்ஹமுக்கல்லாஹ்னு சொல்லலாம். அதே போன்று அடுத்து இன்னொரு விஷயத்தை நீங்க கவனிக்கலாம். இதுல ஒருவர் தும்மி அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லவில்லை என்றால் நாங்க என்ன சொல்றது இல்லை, நீங்க அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்கன்னு கூறுவது கிடையாது. அப்படி என்ன ரசூலுல்லாஹ் அப்படி என்ன செய்யல, அப்படி கூறவில்லை. அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னா யர்ஹமுக்கல்லாஹ்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் தும்மி விட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லலண்டா நீங்க அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்கன்னு சொல்வதும் கிடையாது என்பதை நான் இதிலே புரிந்து கொள்ளலாம். எனவே இது ஈமானுடைய கிளைகள்ல எதை குறிப்பிடுறாங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னால் தும்மி விட்டு அதற்கு யர்ஹமுக்கல்லாஹ்னு சொல்லுதல். இது முஸ்லிம்ல 7679 யர்ஹமுக்கல்லாஹ்னு அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானா, அருள் புரிவானா. ஒரு முஸ்லிமுடைய துஆ இன்னொரு முஸ்லிமுக்கு மிகச் சிறந்தது, மிக சிறப்புக்குரியது. அந்த அடிப்படையில யர்ஹமுக்கல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானான்னு சொல்லி பிரார்த்திப்பது என்பது இவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு பிரார்த்தனை. அந்த இடத்தில் இவ்வளவு ஒரு சிறப்பை நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருகிறது, எவ்வளவு பெரிய பண்பாடுகளை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது 64வது இதில் அடையாளப்படுத்துகிறார்கள். அடுத்து வருவோம் 65வது கிளை, ஈமானுடைய கிளைகள்ல 65வது நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அதாவது காஃபிர்கள் ஃபீ முபாஅதத்தில் குஃப்ரான காஃபிர்களை விட்டு விலகி இருப்பதும், அதே போன்று பாவிகள் கடுமையாக நடக்கக்கூடியவர்கள், கடும் போக்கண்டா என்ன, குழப்பம் செய்யக்கூடிய பாவிகள், அடாவடித்தனங்கள் செய்யக்கூடியவர்கள், அக்கிரமங்கள் செய்யக்கூடியவர்கள், இவர்களை விட்டு நாம் என்ன செய்வது, நாம் விலகி கொள்ளுதல் என்பது இந்த ஈமானுடைய கிளைகள்ல 65வது இமாம் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். இதற்கு ஆதாரமாக 3வது அத்தியாயத்தில் 28வது வசனம், லா யத்தஹிதில் முஃமினூனல் காஃபிரீன அவுலியா மின் தூனில் முஃமினீன் ومن يفعل ذلك فليس من الله في شيء إلا أن تتقوا منهم تقاة ويحذركم الله نفسه وإلى الله المصير. மூமின்கள் தங்களை போன்ற மூமின்களை அன்றி காஃபிர்களை தம் உற்ற துணைவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், உற்ற நண்பர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், நேசர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவர்களிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அன்றி உங்களில் எவரேனும் அப்படி செய்தால் அவருக்கு அல்லாஹ்விடத்தில் எவ்விஷயத்திலும் சம்பந்தம் இல்லை. அல்லாஹ்விடத்தில் எவ்விஷயத்திலும் அவருக்கு என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை. இன்னும் அல்லாஹ் தன்னை பற்றி உங்களை எச்சரிக்கிறான். மேலும் அல்லாஹ்விடமே நீங்கள் மீள வேண்டி இருக்கிறது.
எனவே அந்த அடிப்படையில் எடுத்தீங்கன்னு சொன்னா, அப்ப நேசம் பாராட்டுதல் என்பது அது ஈமானோடு உள்ளது. ஈமானுக்கு யார் சொந்தக்காரர்களோ அவர்களோடு தான் நேசம் பாராட்டுதல் என்பது இருக்க வேண்டும். எனவே அதாவது நாம் பிற மக்களை, பிற மதத்தவர்கள், பிற மதங்களை சார்ந்தவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு நாம் உபகாரம் செய்வது, அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல், உதவி ஒத்தாசை செய்தல் என்பதெல்லாம் மார்க்கம் தடுக்கவில்லை. அதை மார்க்கம் தடுக்கவில்லை. ஆனால் நேசம் பாராட்டுதல் என்பது அது ஈமானோடு உள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இன்னொரு வசனம் 9வது அத்தியாயத்தில் 23வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தகிது ஆபாஅக்கும் வ இஹ்வானக்கும் அவ்லியா இன் இஸ்தஹப்புல் குஃப்ர அலல் ஈமான் வமன் யதவல்லஹும் மின்கும் ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன். அல்லாஹ் மூமின்களை பார்த்து சொல்கிறான், உங்கள் தந்தையர்கள், உங்கள் சகோதரர்கள் அவங்க ஈமானை விட்டு அவங்க என்ன குஃப்ரை நேசிப்பவர்களாக இருந்தால், ஈமானை விட்டு அவர்கள் குஃப்ரை நேசிப்பவர்களாக இருந்தால் அவர்கள் நீங்க செய்யாதீங்க, பாதுகாப்பாளர்களாக நேசர்களாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். உங்கள் யாரேனும் அப்படி செய்தால், அவர்களை நேசர்களாக பாதுகாவலர்களாக எடுத்துக்கொண்டால் அவர்கள் தான் அநியாயக்காரர்கள். பாருங்க, சுப்ஹானல்லாஹ், தன்னை பெற்ற தந்தையை என்ன செய்யக்கூடாது, அவர் குஃப்ரில் இருக்கிறார், அவர் ஈமானை விட்டு குஃப்ரை தேர்ந்தெடுத்து விட்டார்னா அவர் செய்யக்கூடாது, நேசிக்க கூடாது. அதே போன்று பிள்ளையாகவே இருக்கட்டும் அல்லது சகோதரராக இருக்கட்டும், என்ன செய்யக்கூடாது, அவர்கள் குஃப்ரை தேர்ந்தெடுப்பார்கள் என்று சொன்னால் அங்க நேசம் பாராட்டுதல் என்பது கிடையாது என்பதை நமக்கு மார்க்கம் சொல்கிறது. அவ்வாறு செய்தால் அவர்கள் யார், அவர்களும் அவர்களை சார்ந்தவர்கள், அவர்களை பாதுகாப்பாக எடுத்துக்கொண்டால் அவங்க தான் அடுத்து என்ன, அவர்கள் அநியாயக்காரர்கள் என்றும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். எனவே இது நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது என்ன, இது ஈமான். ஈமானுக்காக நேசம் பாராட்டுதல் என்பது இருக்க வேண்டும். ஒருவன் குஃபுரை நேசிக்கிறான்டா, அது அவன்கிட்ட என்ன ஈமான் கிடையாது. அப்படிதான், குஃபுரை எப்படி ஒருவன் நேசிக்கலாம்? குஃபுரை அல்லாஹ் வெறுக்கிறான். குஃபுரில் இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் வெறுக்கிறான் என்று சொல்லும் போது, குஃபுரில் உள்ளவனை, குஃபுரை ஒருவன் நேசிக்கிறான் என்று சொன்னா அவனிடம் எப்படி ஈமான் இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்கணும். ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல், நல்ல பண்போடு நடந்து கொள்ளுதல், அவர்களுக்கு உதவி ஒத்தாசைகள் செய்தல், அவர்களோடு நீதியாக நேர்மையாக நடத்தல் என்பதெல்லாம் மார்க்கம் சொல்கிறது. இது ரெண்டுடைய வேறுபாட்டை நான் ஒன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இந்த செய்தி மிக முக்கியமான ஒரு அடிப்படை. இது ஈமானுடைய கிளைகள் 65வதாக சொல்கிறார். ஹதீஸ்கள்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, அஹ்மதுல 9724வது செய்தி, இதா லகீதுமுல் யஹூத ஃபித் தரீக், நீங்கள் யூதர்களை பாதையிலே சந்தித்தால் நீங்க என்ன செய்யக்கூடாது, அவர்களுக்கு நீங்க சலாத்தை கொண்டு ஆரம்பிக்க கூடாது, சலாம் சொல்லக்கூடாது. பாருங்க, யூதர்களுக்கு சலாம் சொல்லக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதே போன்று மற்றும் ஒரு செய்தி முஸ்லிம்ல 5789, அபூ ஹுரைரா அறிவிக்கக்கூடிய செய்தி என்ன, நீங்கள் என்ன செய்யக்கூடாது, யூதர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு நீங்கள் சலாத்தை கொண்டு ஆரம்பிக்க கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க பார்க்கிறோம், அதையும் அவங்க இங்க பதிவு செய்கிறார்கள். ரசூலுல்லாஹ் 3 சஹாபாக்கள் அந்த தபூக்குடைய போருக்குள்ள கலந்து கொள்ள 3 சஹாபாக்களுடைய விஷயத்தில் அவர்களை என்ன செஞ்சாங்க, பகிஷ்கரிக்குமாறு சொன்னாங்க. பகிஷ்கரிக்கும், யாரும் அவங்களோட எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது. 50 நாட்கள், அந்த 50 நாட்கள் யாரும் எந்த தொடர்பும் அவர்களோடு வைத்துக் கொள்ளவில்லை. எனவே இந்த இடத்தில் என்ன, அவங்க செய்த அந்த தவறுக்காக இது மார்க்கத்துடைய கட்டளை. அந்த கட்டளை அனைவரும் என்ன செஞ்சாங்க, அதை கடைபிடித்தார்கள், அதை செயல்படுத்தினார்கள். இது மார்க்கம் சொன்ன ஒரு செய்தி. அங்க என்ன செஞ்சாங்க, அவர்களை அல்லாஹ் மன்னிக்கின்ற வரை அனைவரும் அந்த கட்டளைக்கு செவிசாய்த்து அவர்களை புறக்கணித்து நடந்தார்கள். இது மார்க்கம் சொல்லக்கூடிய செய்தி. நாங்கள் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே உதாரணமாக நீங்க எடுத்தீங்கன்னா, இப்போ என்ன பித்அத்வாதிகளாக இருக்கிறார்கள், பித்அத்துக்கு குரல் கொடுக்கிறார்கள், பித்அத்தின் பால் அழைக்கிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும், அவர்களை புறக்கணிக்க வேண்டும். அவர்களுடைய அந்த செயலுக்காக அவர்களை நாம் புறக்கணிக்க வேண்டும் என்ற அடிப்படைகளை மார்க்கம் நமக்கு சொல்லித்தரும். அதே போன்று அபூதாவுதுடைய 4834வது செய்தியாக அபூ சயீத் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லா துஸாஹிப் இல்லா முஃமினன், நீங்கள் ஒரு மூமினையை தவிர நீங்க என்ன செய்யக்கூடாது, ஒரு நண்பராக நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதே போன்று உங்களுடைய உணவை ஒரு இறையச்சம் உடையவரை தவிர உண்ணக்கூடாது என்றால் என்ன, மற்றவர்களுக்கு தான தர்மங்கள் கொடுப்பது தடை என்றால் இல்லை. நீங்க அழைப்பு கொடுத்து விருந்து கொடுக்குறீங்க, அழைப்பு கொடுத்து விருந்து கொடுக்கும் போது தக்வா உடையவர்களுக்கு நீங்க என்ன செய்யணும், அழைத்து விருந்து கொடுக்க வேண்டும்.
அதே நேரத்தில் நீங்க என்ன செய்யறது, உணவுக்கு கஷ்டப்படுகிறார்கள், சிரமப்படுகிறார்கள் என்று சொன்னால் என்ன செய்யலாம், அதாவது ஏனைய மதத்தவர்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவங்க உங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேற்றவில்லை, உங்களுக்கு எதிராக போர் புரியவில்லை என்றால் அவர்களுக்கு நீங்க என்ன செய்யலாம், உதவி செய்யலாம் என்ற அடிப்படையை மார்க்கம் சொல்கிறது. இந்த அடிப்படையை நாம் இதுல புரிந்து கொள்கிறோம். இது ஈமானுடைய கிளைகள்ல இதுல சொல்லப்படக்கூடிய 65வது கிளை. அடுத்து வருவோம் 66வது கிளை, இக்ராமுல் ஜார். இக்ராமுல் ஜார் என்றால் அண்டை வீட்டாரை கண்ணியப்படுத்தல். அண்டை வீட்டாரை கண்ணியப்படுத்தல். இதுல நீங்க எடுத்தீங்கன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய வசனம் 4வது அத்தியாயத்துடைய 36வது வசனம், வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ வபில் வாலிதைனி இஹ்சானா வபிதில் குர்பா வல் யதாமா வல் மசாகின், அதுல வல் ஜாரிதில் குர்பா, நெருங்கிய உறவினர்களான அண்டை வீட்டார்கள், நெருங்கிய உறவினர்களான அண்டை வீட்டார்கள். அதே போன்று என்ன, வல் ஜாரில் ஜுனுப், அதே போன்று அண்டை வீட்டார்கள், உறவினர்கள் அல்லாத அண்டை வீட்டார்கள், அருகில் உள்ள அண்டை வீட்டார்கள் என்பவர்கள், இவர்களையும் இவர்களுக்குரிய கடமையை மார்க்கம் என்ன செய்து நிறைவேற்றுமாறு சொல்கிறது இந்த வசனத்துல நீங்க எடுத்தீங்கன்னா. அப்ப இந்த வசனத்தின் அடிப்படையில அண்டை வீட்டார்கள் பொறுத்தவரையில அதுல எப்படி சொல்லுவாங்க, அண்டை வீட்டார்கள் சொல்லும் போது சிலர் 3 விதமான கடமைகளுக்குரியவர்கள் வருவார்கள். ஒன்று என்ன, அவர் உறவினராக இருப்பார், உறவினருக்குரிய கடமை. அதே போன்று என்ன, அவர் முஸ்லீமாக இருப்பார், அதே போன்று முஸ்லீமாக இருப்பார், உறவினராக இருப்பார், அதே போன்று அண்டை வீட்டாராக இருப்பார். 3 விதமான கடமைகள் வரும். சில அடுத்து சில என்ன, உறவினராக இருக்க மாட்டாங்க, ஆனா முஸ்லீமாக அண்டை வீட்டாராக இருப்பார். அப்ப அந்த 2 கடமைகள் அங்கு வருகிறது. அதே போன்று உறவினராக இருக்க மாட்டார், முஸ்லீமாக இருக்க மாட்டார், அண்டை வீட்டாராக இருப்பார் என்றாலும் அங்கும் அண்டை வீட்டாருக்குரிய கடமை அங்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த அடிப்படையில நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அப்ப அண்டை வீட்டார்கள் அவர்களை நாம் கண்ணியப்படுத்தல் என்பதும் நாங்க என்ன செய்யறோம், பல ஹதீஸ்களை நாங்க படிச்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில இந்த ஆதாரத்தை இமாம் இதுல பதிவு செய்யறாங்க. அதே போன்று ஹதீஸ்ல புகார்ல வர செய்தி 6015வது செய்தியாக வரக்கூடிய செய்தி, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மா ஸால ஜிப்ரீல் யூஸினி பில் ஜாரி ஹத்தா ظننت انه سيورثه. ரசூலுல்லாஹ் அண்டை வீட்டாரை பற்றி எனக்கு என்ன செய்தாங்க, எனக்கு அறிவுரை வழங்கி கொண்டே இருந்தாங்க, வசியத் செய்து கொண்டே இருந்தார்கள். இந்த அளவுக்கு என்றால் அவர்களுக்கு என்ன வாரிசுரிமை, அவர்களுக்கும் அந்த வாரிசுரிமையில் கொடுக்க வேண்டி வருமோ, அதற்கும் அவர்களும் வந்துடுவாங்களோ என்று நாங்கள் எண்ணக்கூடிய அளவுக்கு தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருந்தாங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் என்ற செய்தியையும் இங்கே பதிவு செய்யறாங்க. இது புகார்ல 6015வது செய்தி. அந்த அடிப்படையில் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இந்த அண்டை வீட்டார்களுக்குரிய கடமைகள் இதுவும் ஈமானுடைய கிளைகள் உள்ளது. ஹதீஸ்ல நேரடியாக கூட சில ஹதீஸ்ல பார்க்கலாம், என்ன, வல்லாஹி லா யூமின், அல்லாஹ் சத்தியமாக அவர் மூமினாக மாட்டார், அவர் மூமினாக மாட்டார், அவர் மூமினாக மாட்டார் சொல்லுவாங்க, சத்தியம் விட்டு சொல்லுவாங்க. சஹாபாக்கள் கேட்பாங்க, யாரு அவங்க, யாரு என்றா அவங்க தன் அண்டை வீட்டாருக்கு என்ன, அவங்க ஒரு பாதுகாப்பாக இருக்கவில்லை, அண்டை வீட்டார் அவங்களுடைய விஷயத்தில் அச்சமற்று இருக்கல்ல, அவங்கள பற்றி என்ன அவங்களோட தொல்லைகளுக்கு உள்ளாகி கொண்டுதான் இருந்தாங்க, இப்படியானவர்கள் மூமினாக மாட்டார்கள் என்ற ஹதீஸ நேரடியாக ஈமான் சம்பந்தப்படுத்தி பேசப்படக்கூடிய ஹதீஸ்களும் இதில் வருவதை நாம் பார்க்கிறோம். எனவே இது அண்டை வீட்டாருடைய விஷயம், இதுவும் ஈமானுடைய கிளைகள்ல உள்ளது. எனவே நாங்க பார்க்கிறோம், சிலவங்க தொழுகை மற்ற இபாதத்துகள்ல கவனமா இருப்பாங்க, ஆனா என்ன செஞ்சிருவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்ல கோட்டை விட்டுருவாங்க, இதுல கோட்டை விடுவாங்க. நாங்க பாக்குறோம், ஒரு அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட சொல்றாங்க, யார் ரசூலல்லாஹ், ஒரு பெண்மணி என்ன செய்யறாங்க, இரவில் நின்று வணங்குகிறாங்க, பகல் முழுவதும் நோன்பு இருக்கிறாங்க, ஆனா என்ன செய்யறாங்க, அண்டை வீட்டாருக்கு தொல்லை கொடுக்குறாங்க, அண்டை வீட்டாருக்கு தொல்லை கொடுக்கக்கூடியவளாக இருக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னா அவள் நரகத்தில் இருப்பாள்னு நாங்க ரசூலுல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, அந்த இபாதத்துகள் வணக்க வழிபாடுகள் என்பது எப்படியான மாற்றங்களை உருவாக்க வேண்டும், அதனுடைய நோக்கம் என்பது மிக முக்கியமானது என்பதை நாங்க பார்க்கிறோம். எனவே அந்த அடிப்படையில இது 66வது ஈமானுடைய கிளைகள்ல குறிப்பிடுகிறார். அடுத்து வருவோம் 67வது கிளை, இக்ராமுல் தைஃப், அதாவது விருந்தினரை நாம் கண்ணியப்படுத்தல், விருந்தினரை கண்ணியப்படுத்தல் என்பது. அப்ப விருந்தினரை கண்ணியப்படுத்தல் என்பதை பொறுத்தவரையில ஒருவர் அவரிடம் உள்ள வசதி தான், அவர்கிட்ட என்ன வசதி இருக்குதோ அதை வைத்து கண்ணியப்படுத்துவதுதான். மார்க்கம் என்ன சொல்லல, நீங்க கடன் வாங்கி கண்ணியப்படுத்துங்கன்னு மார்க்கம் சொல்லல. நீங்க என்ன செய்யுங்க, கடன் வாங்கி நீங்க கண்ணியப்படுத்துங்க அப்படி சொல்லல இஸ்லாம். உங்களோட வசதி உங்கள்ட்ட என்ன இருக்குதோ அதை கொண்டு நீங்க கண்ணியப்படுத்துறது, அவ்வளவுதான். அதை நீங்க இதுல புரிந்து கொள்ளணும். ஒருத்தர் சக்திக்கு மீறி எல்லாம் மார்க்கம் எதையும் செய்வதற்கு பணிக்கவில்லை. இதுல எந்த ஹதீஸ் ஆதாரமா கொண்டு வராங்க, புகாரில் 6018வது செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
எவர் அல்லாஹையும் இறுதி நாள் நம்பிக்கை கொள்கிறாரோ ஃபலா யூதி ஜாரோ, அவர் தனது அண்டை வீட்டாரை நோவினை செய்யாமல் இருக்கட்டும். பாருங்க, அது ஈமானோட சம்மந்தப்படுத்துறான். அதே போன்று அல்லாஹையும் இறுதி நாள் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர் ஃபல் யூக்ரிம் லைஃப், அவர் தனது விருந்தினரை கண்ணியப்படுத்தட்டும். அதே போன்று அல்லாஹையும் இறுதி நாள் நம்பிக்கை கொள்ளக்கூடிய நல்லதை பேசட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும் என்று இந்த வரக்கூடிய செய்தி. இதில் என்ன, அந்த விருந்தினரை கண்ணியப்படுத்தல், அவர்கிட்ட உள்ளதை கொண்டு அவர் கண்ணியப்படுத்தல் என்பதுதான். அப்ப அதே போன்று ஒரு விருந்தினர் என்று சொன்னால் அவருக்கு ஒரு சிறந்த முறையில் அவர் கவனிப்பது என்பதை பொறுத்தவரையில ஒரு இரவும் ஒரு பகலும் அதுக்கு பிறகு என்ன 3 நாட்கள் விருந்து, அதுக்கு மேல் உள்ளது சதகா தர்மம் என்று சொல்றாங்க. அதே போன்று சொன்னாங்க விருந்தினராக வரக்கூடியவங்க கூட என்ன செய்யக்கூடாது, அவங்க யார்கிட்ட வாராங்களோ அவங்கள சிரமப்படுத்தவும் கூடாது, அவங்கள பாவிகளாக்கி விடவும் கூடாது என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். எனவே விருந்தினர் என்று சொல்லும் போது இப்ப யாரு விருந்தினர்கள், வெளியூர்கள்ல இருந்து எம்மை நாடிதான் வாராங்க, வெளியூர்ல இருந்து வாராங்க, எம்மை நாடி வருகிறார்கள். அப்படி வரக்கூடியவங்க தான் யாரு விருந்தினர்கள். அதே நேரத்தில் அவங்க வேறு யாரையோ சந்திக்க வந்து எங்கள் இடத்துக்கும் வராங்கண்டா அவங்களாம் கண்ணியப்படுத்தலாம். ஆனா விருந்தினர் என்று வரும்போது வெளியூர்கள்ல இருந்து வராங்க, எம்மை நாடி எம்மிடம் தான் வருகிறார்கள், நாங்கள் அவங்க செய்யணும், கண்ணியப்படுத்த வேண்டும். அது ஈமான் என்றும் உள்ளது என்பதை நாம் இங்கே இதில் புரிந்து கொள்ளலாம். இது 67வது. அடுத்து வருவோம் 68வது. 70 கிளைகள்ல 68வது என்று சொன்னால், இது 68வது கிளை என்று சொன்னால், அதாவது ஒரு மூமினுடைய தவறுகளை மறைத்தல் என்ற பகுதிதான் இது. ஒரு மூமினுடைய தவறுகளை மறைத்தல், அஸ்ஸிர் என்பதெல்லாம் மறைத்தல். இப்ப இதுல நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா 2 விதமான அடிப்படை செய்திகளை கொண்டு வர. ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா 24வது அத்தியாயத்துடைய 19வது வசனம், இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷ்யல் ஃபாஹிஷத ஃபில் லதீன ஆமனு லஹும் அஸாபுன் அலீமுன் ஃபித் துன்யா வல் ஆখিরা வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். அதே மூமின்களிடத்துல யாராவது இத்தகைய மானக்கேடான விஷயங்களை பரவ வேண்டுமென அவங்க விரும்புவார்களாக இருந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக இம்மையிலும் மறுமையிலும் நோவினை செய்யும் வேதனை உண்டு. அல்லாஹ் யாவற்றையும் அறிகிறான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். என்ன செய்யக்கூடாது, இப்ப பாவமான வெய்களை என்ன செய்யறது, முஸ்லிம்களுக்கு மூமின்களுக்கு மத்தியில யார் பரப்ப விரும்புவார்களோ அவர்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கிறது, நோவினை செய்யும் வேதனை இருக்கிறது. யார் அதை விரும்புறாங்களோ அப்ப என்ன செய்யக்கூடாது, அசிங்கங்களை பாவங்களை பரப்பக்கூடாது, அவைகளை மறைக்க வேண்டும் என்ற ஒரு பகுதி இதுல இருக்குது. ஹதீஸ்ல நீங்க எடுத்தீங்கன்னா, ஹதீஸ்ல கொண்டு வர ஆதாரத்தை பார்த்தீங்கன்னா புகார்ல 2442வது செய்தியாக இடம்பெறக்கூடிய செய்தி, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமுக்கு சகோதரனாவான், அவனுக்கு அநியாயம் செய்ய மாட்டான், அவனை என்ன காட்டி கொடுக்கறது கிடையாது, அவனை ஒரு நெருக்கடிக்குள்ளாக்குறது கிடையாது என்று சொல்லிவிட்டு அந்த ஹதீஸ்ல யாரு ஒரு சகோதரனுடைய தேவையை நிறைவேற்றுகிறானோ அல்லாஹ் அவனுக்கு தேவையை நிறைவேற்றி வைக்கிறான். யார் ஒரு முஸ்லீமுடைய நெருக்கடி இருந்து ஒரு முஸ்லீமை காக்குறானோ அல்லாஹ் மறுமையில அவனது நெருக்கடிகள் இருந்து அவனை காக்குகிறான். அதே போன்று ஒமன் சத்தர முஸ்லிமன், யார் ஒரு முஸ்லீமுடைய குறையை மறைக்கிறானோ மறுமையில் அல்லாஹ் அவனது குறையை மறைக்கிறான். எனவே அந்த அடிப்படையில என்ன செய்யும், ஒரு மூமினுடைய குறைகளையும் நாம் மறைக்க வேண்டும். அது தவறுகள் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, அம்பரப்படுத்தி அதை வெளிப்படுத்தி இன்னும் தவறுகளுக்கு அவனை தூண்டக்கூடிய அமைப்பில் அல்லது பிற மக்களும் தவறுகளின் பால் தூண்டப்படுகின்ற அமைப்புல ஒரு மூமின் நடந்து கொள்ளக்கூடாது. எனவே இன்று மிக ஆபத்தான ஒரு நிலை என்ன, அவர்கள் மரணித்து விட்டாலும் அவருடைய பாவங்கள் மரணிக்காத அளவுக்கு அவங்க பாவங்களை பரப்பக்கூடியவர்களாக இருந்தால் அவங்களுக்கு கடுமையான எச்சரிக்கை இருக்கிறது. எனவே நாங்கள் என்ன செய்யக்கூடாது, மூமின்களுடைய குறைகளை மறைக்க வேண்டும். அதே போன்று பாவங்கள் அனாச்சாரங்கள் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, பரப்பக்கூடாது. இன்று நாங்க பார்க்கிறோம் இந்த சமூக வலைதளங்கள்ல பலர் என்ன செய்யறாங்க, அப்படியான அனாச்சாரங்களை பாவங்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதனால் பல முஸ்லிம்கள் வழிகட்டு கொண்டிருக்கிறாங்கன்னா அவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கை இந்த வசனத்தில் இருக்கிறது. எனவே நாங்கள் என்ன செய்யக்கூடாது, அவர்களை குறைகளை மறைத்தல் என்பதை பொறுத்தவரையில் அது ஈமானுடைய கிளையில் நின்றும் உள்ளது என்று அடையாளப்படுத்துகிறார். அடுத்து வருவோம் 69வது கிளை. 69வது நீங்க எடுத்தீங்கன்னா அஸ்ஸப்ரு அலல் மசாயிப், கஷ்டங்களின் போது பொறுமையாக இருத்தல், பொறுமையை மேற்கொள்ளுதல். அதே போன்று ஆசைகளின் பால் தூண்டப்படும் போது பொறுமையாக இருத்தல் என்ற இந்த பகுதி, இது ஈமானுடைய கிளைகள் 69வது அடையாளப்படுத்துகிறார், இமாம் அடையாளப்படுத்துறாங்க. இதுல ஆதாரமாக சூரத்துல் பக்ராவுடைய 45வது வசனம்,
வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன். பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் நீங்க உதவி தேடுங்கள். நிச்சயமாக இது உள்ளச்சமுடைய ஒரு கன்றி என்ன மற்றவர்களுக்கு ஒரு பழுவான காரியம்தான், ஒரு பெரும் பாரமாகத்தான் இருக்கும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எனவே இங்கு நாங்க பார்க்கிறோம் என்ன, இபாதத் வணக்க வழிபாடுகளை பொறுத்தவரையில அதில் நாம் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்றால் அங்கு பொறுமை தேவைப்படுகிறது, பொறுமை அவசியமாகின்றது என்பதை பார்க்கிறோம். எனவே இப்ப அதுல இருக்கக்கூடிய சிரமங்கள் இப்படிதான், ஒரு வணக்கத்தை நாங்க செய்யும் போது அதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் நாங்க என்ன செய்யணும், பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு மகத்தான கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அதே போன்று 2வது அத்தியாயத்தில் 155 வசனம், وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. அப்ப இதுல நீங்க எடுத்தீங்கன்னா உங்களை நாங்க என்ன செய்வோம், ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் பொருள்கள் உயிர்கள் விளைச்சல்கள் ஆகியவற்றின் இழப்பினாலும் சோதிப்போம். அப்ப இப்படியான சோதனைகள் வரும், இந்த மாதிரி இழப்புகளை ஏற்படுத்தி வரக்கூடிய சோதனைகள். இதுல யாருக்கு நன்மாராயம்டா, யார் அதுல பொறுமையோடு இருக்கிறாங்களோ அவர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள். அவங்க எப்படிப்பட்டவங்க, அந்த சோதனையின் போது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்வார்கள். நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், அவர்களிடமே திரும்பி செல்வோம் என்று கூறுவார்கள். இவர்களுக்கு தான் என்ன அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத்தும் அருளும் இவர்களுக்குத்தான், இவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். எனவே நாங்க பொறுமையை மேற்கொள்ள வேண்டும், அமல்களில் தொடர்ந்து இருப்பதற்கும், சோதனைகள் கஷ்டங்களின் போதும் அதே போன்று பாவங்களின் பால் தூண்டப்படும் போதும் இந்த பொறுமை என்பது அவசியம். ஹதீஸ்கள் ஆதாரத்தை பார்த்தீங்கன்னா புகாரில் 1427 செய்தி, ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உயர்ந்த கை தாழ்ந்த கையை விட சிறந்தது என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க, அல் யதுல் உல்யா கைரும் மினல் யதி சுஃப்லா. அல் யதுல் உல்யான்னா உயர்ந்த கை, கைர் அது சிறந்தது, மினல் யதி சுஃப்லா தாழ்ந்த கையை விட, வாங்கக்கூடிய கையை விட. வபதா பிமன் தஊல், உங்களோட குடும்பத்திடமிருந்து நீங்க சதகாவை ஆரம்பிங்க, உங்களோட குடும்பத்துக்கு முதலாவது செய்யுங்க. அப்ப சிறந்த சதகா என்பது என்ன, கைரு சதகா, சிறந்த சதகா என்ன, அவருக்கு பொருளாதாரத்தின் பால் தேவையுடையவராக இருக்கிறார், இருக்கும் போது அவர் தர்மம் செய்யறார், அதுதான் சிறந்த சதகா. அதே போன்று வமை யஸ்தஅஃபிஃப், யார் ஒரு பேணுதலான வாழ்க்கையை விரும்புகிறாரோ, பேணுதலாக வாழ வேண்டும், ஒரு பேணுதலான வாழ்க்கைக்கான போராட்டம் முயற்சி யாரிடம் இருக்கிறதோ அல்லாஹ் அவரை யுஇஃபஹுல்லாஹ், ஒரு பேணுதலான வாழ்க்கை அல்லாஹ் அவருக்கு கொடுப்பான். பாருங்க, நாங்க வாழக்கூடிய காலத்துல என்ன பலவிதமான அனாச்சாரங்கள், ஆபாசங்கள், இப்படி எல்லாம் அப்படியான ஒரு சூழலை வாழ்றோம். இதுல ஒருத்தர் என்ன செய்யறார், இது கற்பொழுக்கத்தோடு பேணுதலாக நான் வாழ வேண்டும் என்ற ஒரு உறுதியோடு முயற்சி செய்யும் போது அல்லாஹ் என்ன செய்யறான், அப்படி அவரை வாழ வைக்கிறான். அதற்கான உணர்வுகளை அல்லாஹ் அவருக்கு கொடுத்து அந்த பாவங்கள் அவரை அல்லாஹ் காக்கிறான். அதே போன்று ஒமை எஸ்தகனி, யார் என்ன தன்னிறைவோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிறாரோ அல்லாஹ் அவரை தன்னிறையோடு வாழ வைப்பான். அதே போன்று அதே செய்தியில் அதில் இன்னொரு விவாதத்தில் வரும், யார் பொறுமையோடு இருக்க விரும்புகிறார் அல்லாஹ் அவருக்கு பொறுமையை கொடுப்பான் என்றும் வருகிறது. எனவே அந்த அடிப்படையில அதற்கான முயற்சி இருக்கும் போது நிச்சயமா அல்லாஹ் அதை அருள் பாலிக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு ஆதாரத்தை கொண்டு வராங்க, புகாரில் 1648 செய்தி, அதாவது ரசூலுல்லாஹ்களுக்கு ஒரு காய்ச்சல் நோய் ஏற்பட்டு அவங்க கடுமையாக என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் அந்த வேதனை உணர்வாங்க. அப்ப அதை பற்றி கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களோட 2 பேருக்கு வரக்கூடிய உள்ள வேதனை எனக்கு வரும் அந்த நோயின் போது, அதன் மூலம் என்ன, அப்ப உங்களுக்கு 2 பேருடைய கூலி இருக்கிறது. 2 பேருடைய கூலி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மாமின் முஸ்லிமின் யுஸீபுஹு அதன், ஒரு முஸ்லிமுக்கு ஏதாவது ஒரு துன்பம் சோதனை அல்லது ஒரு முள்தான் தைக்கிறது என்றாலும் அது அவரது பாவங்களை மன்னிக்கிறது, அல்லாஹ் அவரது பாவங்களை அதன் மூலம் மன்னிக்கிறான். இந்த அளவுக்கு என்றால் கமா தஹத்து ஷஜரத்து வரகஹா, எப்படி அந்த ஒரு மரத்திலிருந்து இந்த காய்ந்த இலைகள் உதிர்கிறதோ அது போன்று அவரது பாவங்கள் உதிரும். இதன் மூலம் இப்படி நோய் போன்ற கஷ்டங்களின் போது, அந்த நோயின் போது பொறுமையோடு இருக்கக்கூடியவர்களுக்கு இப்படியான ஒரு நற்செய்தியை மார்க்கம் வழங்குகிறது. இது புகாரில் 1648 செய்தி. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாங்க என்ன பொறுமை என்பது மிக அவசியம். அதிலும் குறிப்பாக என்ன பாவங்களின் பால் தூண்டப்படும் போது, இச்சைகள், ஆசைகள், ஷைத்தான் பல வடிவங்கள்ல அந்த ஆசைகளை உருவாக்குவான், ஏற்படுத்துவான், அதன் பால் தூண்டப்படக்கூடிய நிலைகள், நாங்க அப்படியான ஒரு காலத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்க என்ன செய்யறோம், அதுல மிக பொறுமையோடு நாங்க இருப்பது என்பது ஒரு ஈமானில் இன்னும் உள்ளது, ஈமானுடைய கிளைகள்ல அதை அடையாளப்படுத்துறாங்க. அடுத்து நாங்க வருவோம் 70வது கிளையை பொறுத்தவரையில அஸ்ஸுஹுத் என்று சொன்னால் ஒரு உலகப்பற்றற்ற வாழ்க்கை, வகஸ்ருல் அமல், பேராசையை குறைத்து கொண்டு
பேராசையை சுருக்கி கொண்டு பேராசைகளை குறைத்து கொண்டு ஒரு உலகப்பற்றற்ற ஒரு வாழ்க்கை என்று சொன்னால் அவர் தனது தேவைக்கு எடுத்துக்கொள்வார். அவரது தேவையை அவர் பூர்த்தி செய்வார். தேவையும் புறக்கணிக்கிறது கிடையாது. எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள் வாழ்ந்தாங்களோ அது போன்று அவங்களோட தேவைக்குரியதை எடுத்துக்கொள்வாங்க. அப்படியான ஒரு வாழ்க்கை, ஒரு பேராசை பிடித்த வாழ்க்கை அல்ல, ஒரு பேராசை பிடித்த வாழ்க்கை அல்ல. அவர் தனது வாழ்க்கைக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை அது என்ற இது ஈமானுடைய கிளைகள்ல 70ஆவதாக குறிப்பிடுகிறார். அப்ப எனவே அந்த அடிப்படையில் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இதுல 47 அத்தியாயத்துடைய 18 வசனம் வஹல் யன்துரூன இல்ல ஸாஅ அன் தஅதியஹும் பக்தா ஃபகத் ஜாஅ அஷ்ராத்துஹா ஃபஅன்னா லஹும் இதா ஜாஅத்துஹும் திக்ராஹும். எனவே இவர்கள் தங்கள் பால் இந்த திடுக்கூறாக தீர்ப்புக்குரிய வேலை வருவதை அன்றி வேறு எதனையும் எதிர்பார்க்கின்றனரா? அதன் அடையாளங்கள் திட்டமாக வந்து விட்டன. ஆகவே அது அவரிடம் வந்துவிட்டால் அவர்களுக்கு நினைவூட்டும் நல்லுபதேசம் எவ்வாறு பயனளிக்கும்? எனவே இதெல்லாம் பயனளிக்காமல் செல்வதற்கு என்ன காரணம்? உலகத்தின் மீது ஏற்பட்ட மோகம். அந்த மோகங்கள் தான். அதிலிருந்து ஒருவர் தன்னை காத்துக் கொள்ளுதல், உலகத்தின் மீது கொண்ட பேராசை தான் அதெல்லாம் மறைக்க வைக்கிறது. அதே போன்று நீங்க எடுத்தீங்கன்னா ஹதீஸ்ல ஆதாரம் கொண்டு வராங்க. புகாரில் 6412 செய்தி அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நிஅமத்தானி மக்பூன், அந்த 2 நிஅமத்துகள் அருள்கள் அது என்ன பகிஷ்கரிக்கப்படுகின்றன, அதற்குரிய மதிப்பு வழங்கப்படுவதில்லை. ஃபீஹிமா கஸீரும் மினஸ், அதிகமானவர்கள் அதுல என்ன தோல்வியைத்தான் தள்ளுறாங்க. அந்த 2 நியமத்துக்களை உரிய முறையில் பயன்படுத்துறாங்கல்ல. ஒன்று அஸ்ஸிஹத்து வல் ஃபரா, ஒன்று என்ன அஸ்ஸிஹா ஆரோக்கியம், அடுத்து ஃபரா ஓய்வு நேரம். இது உண்மையில ஒருவர் எந்த அளவு அது சரியான முறையில் பயன்படுத்துவாரோ அவர் உண்மைக்கே ஒரு வெற்றிக்குரியவர் தான். ஆரோக்கியமான காலம் என்பது அவர் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில கழிப்பாராக இருந்தால் என்ன செய்யும்? அல்லாஹ் இன்னும் அவருக்கு அதை நீடிக்க செய்வான். அவர் ஆரோக்கியத்தில் தொடர்ந்து இருப்பார். அதே போன்று அவருக்கு நோய்கள் வந்தா கூட அதன் மூலம் அவரது அந்தஸ்துகள் பதவிகள் தான் உயரும். ஆரோக்கியமான காலத்தை பயன்படுத்துறது. நோயில என்ன செய்ய, நோய் வந்தோடனே சொல்றது என்ன, நான் ஆரோக்கியமா இருந்தா அப்படி செய்வேன் இப்படி செய்வேன்றது. ஆனால் ஆரோக்கியமான காலத்துல செய்யறது கிடையாது. அதே போன்று ஃபரா ஓய்வு நேரங்கள் இன்று சுப்ஹானல்லாஹ் அந்த ஓய்வு நேரங்கள் நாங்க பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த நியமத்துகள் எடுத்து பாருங்க. அதாவது நாங்க அன்று நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு மாத காலம் அவங்களுக்கு அந்த பயண தொலைவை கடப்பதற்கு தேவைப்பட்டதென்றால் நாங்க சில மணி நேரங்கள்ல அதை கடந்து விடுகிறோம். அவங்களுக்கு வாழ்க்கையில எவ்வளவு ஒரு சேமிப்பு கிடைக்குது நேரத்துல. இந்த நியமத்துகள், இந்த வசதிகளால, இந்த வசதிகள் இப்ப நாங்க மொபைல் இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களாக இருக்கலாம், அதே போன்று நமது போக்குவரத்துக்குரிய இந்த வசதிகளாக இருக்கலாம். இதெல்லாம் நமது வாழ்க்கையில எவ்வளவு நேரங்கள் நமக்கு என்ன செய்யுது, அந்த நேரங்கள் நமக்கு குறைத்து தந்து இருக்கிறது. அப்படி தந்தும் இந்த அருள் நாங்க உரிய முறையில பயன்படுத்துறோமா? ஓய்வு நேரங்கள் கிடைத்தால் அந்த ஓய்வு நேரங்களை நாங்க நல்ல விஷயத்தை நன்மைக்கா பயன்படுத்துகிறோமா என்றால் அது ஒரு பெரும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய நியமத்துகள். அன்றைக்கு நாங்க பார்க்கிறோம் ஒரு ஹதீஸுக்காக பல மாதங்கள் பயணித்தார்கள். இன்று நமக்கு எவ்வளவு எளிதாக ஒரு ஹதீஸை எடுத்துக்கொள்ள முடியும். அப்ப எவ்வளவு நமது வாழ்க்கையுடைய நேரம் அங்க நமக்கு சுருங்குது, கிடைக்குது. ஆனா அதை நாங்க உரிய முறையில பயன்படுத்துறோமா நல்ல விஷயத்துக்கு என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அதே போன்று நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா மற்றொரு ஹதீஸை கொண்டு வராங்க. முஸ்லிம் 7124 செய்தி அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்ன துன்யா ஹுல்வத்துன் ஹதிரா, இந்த உலகம் துன்யா என்பது என்ன சுவையானதும் பசுமையானதும் ஆகும். அல்லாஹ் உங்களை இந்த உலகத்தில் உங்களை என்ன செய்திருக்கிறான், ஹலீஃபாக்களாக ஆக்கி இருக்கிறான். எதற்காக? பயந்தூர கைஃப தஅமலூன், நீங்க எப்படி செயல்படுறீங்க, உங்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்புல நீங்க எப்படி செயலாற்றுறீங்க என்பதை பார்ப்பதற்குத்தான். ஃபத்தகு துன்யா, உலகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள். வத்தகு நிசா, பெண்களை அஞ்சிக் கொள்ளுங்கள். பனு இஸ்ரவேலர்கள் ஏற்பட்ட முதல் குழப்பம் பெண்கள்ல தான் உருவானது. எனவே இதுல நீங்க எடுத்து பாருங்க. அப்ப எவ்வளவு ஒரு பொறுப்பு. ஹிலாஃபத் என்பது மனிதனுக்கு வழங்கப்பட்டது, அது ஒரு பாரிய பொறுப்பு. அந்த பொறுப்பில் அவன் எவ்வாறு செயல்படுகிறான், என்ன செஞ்சிடக்கூடாது, உலக பேராசைகள்ல மயங்கி அந்த பொறுப்பை அவன் மறந்து அவன் தனக்கே அநீதிழைத்து விடக்கூடாது என்ற அடிப்படையில். அப்ப எனவே ஒரு உலகப்பற்றற்ற வாழ்க்கை என்றால் முற்றிலும் துறந்து வாழுமாறு இங்க சொல்லல. அப்படி ஒன்றல்ல. இங்க என்ன மார்க்கம் சொல்லுது, நீ உனது வாழ்க்கைக்கு தேவையானதை நீ எடுத்துக்கொள். வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா. அப்படிதானே? காரூனை பார்த்து அந்த மக்கள் என்ன சொன்னார்கள், அறிவுடைய மக்கள் என்ன சொன்னார்கள், அந்த இல்ம் வழங்கப்பட்டவர்கள் சொன்னது,
நீ உலகத்தில் உனக்குரிய பங்கை நீ மறந்துடாத, அதை நீ தாராளமா எடுத்துக்கொள். ஏன்னா உலகத்தில் ஒருவர் அவர் எடுத்துக்கொள்ள வேண்டிய பகுதிய மார்க்கம் என்ன, அதையும் நீ துறந்து விடுன்னு சொல்லல. ஆனா என்ன செஞ்சிடக்கூடாது, ஒருவன் பேராசை வரம்பு மீறி செல்லுதல், மறுமையை மறந்து விடக்கூடிய அளவுக்கு ஒருவன் போகக்கூடிய நிலைதான் இன்று உள்ள என்ன, இதுதான் ஆபத்தான நிலை. அப்ப அங்க என்ன செய்யுது, அவனுக்கு மறுமையை அவனுக்கு மறைத்து விடுகிறது. இந்த நிலை ஏற்பட்டு விடக்கூடாது. அப்ப இதுல அடுத்து 71வது கிளை. இப்ப 70 கிளை என்று சொன்னாலும் அந்த ஹதீஸுடைய வாசகத்தை நீங்க எடுத்தீங்கன்னா 70 லட்சம் கிளைகள் என்ற அடிப்படையில் இமாம் அவங்க என்ன செய்யறாங்க, அதுக்கு நாங்க கூடுதலான சில கிளைகளையும் கொண்டு வரோம். புரியுதா? அதையும் நாங்க பார்த்துடுவோம் இதுல. அதே போன்று அடுத்து 71ஆக அவர் என்ன சொல்றார் என்றால், அதாவது அந்த ரோஷம் என்ற தன்மை, ரோஷம் என்ற அந்த தன்மை, அதுல இப்போ நாங்க பார்க்கிறோம் ஒரு அசிங்கமான ஒரு போக்கு, அசிங்கமான போக்குகள் இல்லாமல் அந்த ரோஷம் என்ற அந்த பண்பு என்பது ஈமானில் என்றும் உள்ளது. இதுல ஆதாரமாக கொண்டு வரக்கூடிய செய்திகள் 24வது அத்தியாயத்துடைய 31வது வசனம், வகுல்லில் முஃமினாத், மூமினான பெண்களுக்கு நபியை நீங்கள் சொல்லுங்கள், தங்களுடைய பார்வையை அவர்கள் தாழ்த்தி கொள்ளட்டும், தங்களுடைய கற்பை அவர்கள் பேணிக் கொள்ளட்டும், தங்களுடைய அலங்காரங்களில் வெளிப்படக்கூடியவர்களை தவிர அவங்க என்ன செய்யக்கூடாது, மற்றவைகளை வெளிப்படுத்தாமல் பேணி காத்து கொள்ளட்டும் என்று இந்த வசனங்கள். அதே போன்று சுபஹானல்லாஹ், இப்படியாக ஒரு ஒரு கற்பொழுக்கத்தையும் உன்னதமான ஒழுக்கத்தையும் பேணுமாறு சொல்லக்கூடிய இந்த பண்பு. அதே போன்று நாங்கள் பார்க்கிறோம் ஹதீஸ்ல ஆதாரம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நிச்சயமாக இன்னல்லாஹ் யுகார், அல்லாஹ் ரோஷப்படக்கூடியவன், அல்லாஹ் நிச்சயமாக ரோஷப்படக்கூடியவன். ரோஷத்தின் காரணத்தால் தான் அவன் செய்திருக்கிறான், அவன் மூமின்களுக்கு ஹராமானவற்றின் பக்கம் செல்வதை அவன் தடுத்து இருக்கிறான். ரோஷத்தின் காரணத்தால் தான் அல்லாஹ் என்ன விபச்சாரத்தை ஹராமாக்கி இருக்கிறான் என்ற செய்திகள் நாங்க இன்னும் சில ஹதீஸ்களை பார்க்கிறோம். அந்த அடிப்படையில இந்த ரோஷம் என்பது இது ஒரு ஈமானிய பண்பு. அந்த ரோஷம் என்பது ஒருவன் அதை இழந்து விடக்கூடாது என்பதை இது 71ஆக அடையாளப்படுத்துகிறார்கள். அடுத்து வரும் 72வது ஈமானிய பண்பாக குறிப்பிடுகிறார்கள், வீணானவற்றை நாம் புறக்கணித்தல். என்னது? வீணானவற்றை நாம் புறக்கணிக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, வீணானவற்றைத்தான் தேடி செல்கிறார்கள், வீணானவற்றை என்ன விலை கொடுத்து வாங்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார்கள். அப்படி ஒரு மூமின் இருக்கக்கூடாது. வீணானவற்றை புறக்கணிக்க வேண்டும். வல்லதீனஹும் அனில் லஹ்வி முரிதுன், அல்லாஹ் மூமின்களுடைய பண்பை சொல்லும் போது சூரத்துல் மூமின்ல எப்படி சொல்றான் அல்லாஹ், அவர்கள் வீணானவற்றை விட்டு விலகி இருப்பார்கள். வீணானவற்றை விட்டு விலகி கொள்ளும். எதெல்லாம் வீணானவைகளோ, நமது மறுமைக்கு பயனளிக்காதவைகள், நமது மறுமைக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியவைகள், அப்படியானவற்றை விட்டு நாங்கள் விலகி கொள்ள வேண்டும். அது நமது உடலுடைய எந்த உறுப்புகளாலும் அது நிகழலாம். அந்த வீணானவைகளை விட்டு நாம் விலகி கொள்ளுதல். அதற்கு இன்னும் ஒரு ஆதாரத்தை 25வது அத்தியாயத்தில் 72வது வசனம், வல்லதீன லா யஷ்ஹதுன ஸூர் வ இதா மர்ரு பில்லாஹி மர்ரு கிராமா, அவர்கள் பொய்க்கு சாட்சி சொல்ல மாட்டார்கள். அதே போன்று வீணானவற்றின் பக்கம் அவர்கள் சென்றால் அவங்க கண்ணியமாக ஒதுங்கி செல்வார்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எதை விட்டு விலகி செல்றாங்கன்னா, எது மறுமைக்கு பயனளிக்குமோ அதை விட்டு விலகி செல்கிறார்கள், எது மறுமைக்கு பயனளிக்காதோ அதை தேடி செல்கிறார்கள். அதற்கு முன்னால பல மணி நேரங்கள் உட்கார்கிறார்கள். சினிமாவா, புரணியா அல்லது வேறு பாவங்களா, அதுல உட்கார்றாங்க. ஆனா தீன் மார்க்கம் என்று வரும்போது அதை விட்டு சங்கையாக என்ன செய்யறாங்க, ஒதுங்கி செல்கிறார்கள் என்ற மோசமான நிலை. ஆனா இபாதுர் ரஹ்மானுடைய அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் பொய்க்கு சாட்சி சொல்ல மாட்டார்கள். வீணானவற்றின் பக்கம் சென்றால் அவங்க கண்ணியமாக அதை விட்டு ஒதுங்கி சென்று விடுவார்கள். எனவே அந்த அடிப்படையில, அதாவது வீணானவைகள் என்று சொன்னால் எந்த பயனும் அளிக்காதவைகள், எந்த ஒரு பயனையும் தராதை, மறுமையுடைய வாழ்க்கைக்கு அது என்ன நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியவைகள், அப்படியானவைகள் நாங்கள் செய்யணும், விலகி இருத்தல். ஹதீஸ் ஆதாரம் கொண்டு வரார். திருமீதியில் 2317வது செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யஅனி, ஒரு மனிதனுடைய இஸ்லாத்தில் மிக சிறந்தது, அந்த சிறந்தவைகள் என்றும் உள்ளதுதான் என்ன, தேவையற்றவைகளை விட்டு அவன் விலகி இருத்தல். அவனுக்கு தேவையற்றவைகளை விட்டு அவன் விலகி இருத்தல், தேவையற்றவைகளை விட்டு விலகி இருத்தல் என்பது இஸ்லாத்தில் மிக அழகானவைகள் என்றும் உள்ளது என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். வீணானவைகளை நாம் புறக்கணித்தல் என்பது 72வதாக குறிப்பிடுகிறார்கள். 73வது நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, 73வதும் என்னதான், இது எதை புறக்கணித்தல் என்று சொன்னால், அதாவது கஞ்சத்தனம், கருமித்தனம், இவைகளை புறக்கணித்தல்.
இது போன்ற வீணானவைகள், கஞ்சத்தனம், கருமித்தனவைகளிலிருந்து ஒருவர் தன்னை என்ன செய்யறது, தன்னை காத்துக் கொள்ளுதல், இவ்வாறான மோசமான பண்புகள் இருந்து. இது 73வதாக சொல்கிறார். இவர்கள் உள்ளத்தின் அந்த உலோபித்தனத்திலிருந்து காக்கப்பட்டார்களோ அத்தகையவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். இது பொருளாதாரத்துல மட்டுமல்ல, நாங்க எப்படி புரிஞ்சுக்க கூடாதுன்னு, பொருளாதாரத்துல மட்டுமல்ல, பொதுவாக ஒருவருடைய வாழ்க்கையில் இந்த போக்கு இருக்க கூடாது. சிலவங்களை பாத்தீங்கன்னா பிறரை பார்த்து புன்முறுவல் பூப்பதற்கு கூட அவங்க தயாரில்லை. அந்த அளவு கூட அவங்களோட மனசு விசாலம் இல்லை, அவ்வளவு இறுக்கமாக இருக்கும். சலாம் சொல்றது கூட அந்த மனசு விசாலம் இல்லை. பிறருக்கு ஒரு நன்மையை விரும்புறதுக்கு கூட அந்த உள்ளம் விசாலமானது இல்லை. அந்த அளவு என்ன செய்யும், அந்த அளவு அப்படி சுருங்கி பிறருக்கு கேடு விளைவிப்பதையும், பிறருக்கு ஒரு கேடு நடந்தால் அதுல சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு இப்படி ஒரு சுக மக்கள்கிட்ட இருக்குது. இதிலிருந்து ஒருவர் தன்னை காத்துக் கொள்வது என்பது ஈமானில் என்றும் உள்ளது. இப்படியான மோசமான இந்த தன்மைகள் இருந்து ஒருவர் தன்னை காத்துக் கொள்ளுதல் என்பதைத்தான் இதில் அடையாளப்படுத்துறார். அதே போன்று இதற்கு ஆதாரமாக புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தி, 1442வது செய்தி, அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஒவ்வொரு நாள் காலையிலும் 2 மலக்குகள் இறங்கி வருகிறார்கள். ஒருவர் எப்படி சொல்றார், அல்லாஹ் மாத்தி முன்ஃபிகன் ஹலஃபா, யா அல்லாஹ் உனது வழியில் செலவு செய்யக்கூடியவர்களுக்கு நல்லதை பகரமாக கொடுப்பாயாக. மற்றொரு மலக்கு எப்படி துவா செய்வார், கொடுக்காமல் தடுத்துக் கொள்பவர்களுடைய அந்த செல்வத்தில் அழிவை ஏற்படுத்துவாயாக. இந்த கஞ்சத்தனம் பொருளாதாரத்திலும் கஞ்சத்தனம் ஏற்படக்கூடாது. அதே போன்று பொதுவாக அந்த கஞ்சத்தனம் என்ற அந்த மோசமான பண்பு, அதிலிருந்து ஒரு தன்னை காத்துக் கொள்வது என்பது ஈமானில் என்றும் உள்ளது. அடுத்து வருவோம் 74வதாக இமாம் அவங்க எதை அடையாளப்படுத்துறாங்கன்னு சொன்னா, சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டுவதும் பெரியவர்களுக்கு நாங்க மரியாதை செலுத்துவதும், பெரியவர்களை கண்ணியப்படுத்துறது என்ற அந்த பண்பை சொல்ற. அதற்கு ஆதாரமாக மல்லா யர்ஹம் லா யுர்ஹம் என்ற ஹதீஸ் புகாரில் 6013வது செய்தி, ஜரீர் இப்னு அப்துல்லா அறிவிக்கிறார்கள், யார் இரக்கம் காட்டவில்லை அவர் இரக்கம் காட்டப்பட மாட்டார். என்ன செய்யணும், அவர் இரக்கம் காட்டணும். சிறுவர்களுக்கு யாருக்கெல்லாம் இரக்கம் அன்பு காட்டணும், அவர்களுக்கு அன்பு காட்டினால்தான் அல்லாஹ்வின் பொறுத்து அவருக்கு என்ன அன்பு கிடைக்கும் என்பது. அதே போன்று மற்றும் ஒரு செய்தியை கொண்டு வராரு புகாரில் 6000 வரக்கூடிய செய்தி, அல்லாஹு தஆலா ரஹ்மத்தை என்னஞ்சான், ஜஅலல்லாஹு ரஹ்மத்த 100 ஜுஸு, ரஹ்மத்தை அல்லாஹ் 100 பகுதிகளாக அல்லாஹ் ஆக்கினான். அதில் 99 பகுதிகளை தன்னோடு வைத்துக் கொண்டான். ஒன்றைத்தான் இந்த பூமிக்கு இறக்கினான். அன்ஸல ஃபில் அர்தி ஜுஸ்அன் வாஹிதா, ஒன்றைத்தான் உலகத்துக்கு இந்த பூமிக்கு இறக்கினான். அதன் மூலம் தான் என்ன செய்யறாங்க, படைப்பினங்கள் தங்களுக்கு மத்தியில் அன்பு செலுத்துகின்றன. அதாவது ஒரு குட்டி என்ன செய்யுது, ஒரு தாய் தனது குட்டியை அதை மிதிக்காமல் பாதுகாத்துக் கொள்வதும் அந்த அன்பின் காரணத்தால், நேசத்தின் காரணத்தால் என்பதை இந்த செய்தி, அந்த ஹதீஸ் நபி அவங்க சொல்றாங்க. எனவே நாங்க அன்பு செலுத்தல், அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ் கொடுத்த ஒரு ரஹ்மத்தின் மூலம் தான் உலகத்தில் அனைவரும் அந்த அன்பை செலுத்திக் கொள்கிறார்கள். அதே போன்று மற்றொரு ஹதீஸை கொண்டு வரார் திர்மிதியில் 1920வது செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லைஸ மின்னா மல்லம் யர்ஹம் ஸகீரனா, எம்மை சார்ந்தவர்கள் அல்ல யார் சிறுவர்களுக்கு அன்பு காட்டவில்லையோ அவர்கள், பெரியவர்களை கண்ணியப்படுத்தவில்லை அவர்கள் எம்மை சார்ந்தவர் அல்ல என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கிறாங்க. நாங்க என்ன செய்யற, சிறுவர்களுக்கு அன்பு செலுத்தல், பெரியவங்களை நாங்க பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்தல் என்பதும் ஈமானுடைய கிளைகள்ல இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அவங்க 74வது அடையாளப்படுத்துகிறார்கள். அடுத்து 75வது என்ன அவங்க சொல்றாங்க, ஈமானுடைய கிளைகள்ல, அதாவது இஸ்லாஹு தாத்துல் பைன் என்று சொன்னால், பிளவுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில், 2 உள்ளங்களுக்கு மத்தியில் அல்லது 2 சாராருக்கு மத்தியில் ஒரு இணக்கத்தை உருவாக்குதல். அது கணவன் மனைவியாக இருக்கலாம், 2 நண்பர்களாக இருக்கலாம், அல்லது 2 சாரார்களாக இருக்கலாம், 2 சகோதரர்களாக இருக்கலாம். அவர்களுக்கு மத்தியில் நாங்க என்ன செய்ய, அவங்க மனக்கசப்போடு இருக்கிறாங்க, பிணக்கு கொண்டிருக்கிறாங்கன்னா அவர்களுக்கு மத்தியில் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தல். இது ஈமான்ல சொல்றாங்க, ஈமான் என்றும் உள்ளது. இது 4வது அத்தியாயம் 114வது வசனத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம், லா கைர ஃபீ கஸீரின் மின் நஜ்வாஹும் இல்லா மன் அமர பிஸதகத்தின் அவ் மஅரூஃபின் அவ் இஸ்லாஹின் பைனன் நாஸ் வமன் யஃபல் ذلك ابتغاء مرضات الله فسوف نؤتيه اجرا عظيما. அதாவது அவங்க பேசக்கூடிய ரகசியங்கள் அதிகமானவைகள் நன்மை இல்லை, சதகாவை ஏவுவது, நன்மையை ஏவுவது, அதே போன்று மக்களுக்கு மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்தி வைத்தல் என்ற விஷயங்களை தவிர இவைகளை யார் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக செய்வார்களோ அவர்களுக்கு நாம் மகத்தான கூலியை வழங்குவோம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். எனவே எதுல நன்மை இருக்குது, அதிகமான ரகசியங்கள் நன்மை கிடையாது. ஆனா சதகா தர்மத்தை ஏவுறாரு, நன்மையை ஏவுறாரு. அதே போன்று மக்களுக்கு மத்தியில் என்ன ஒரு சகோதரத்துவத்தை, பிரிந்திருக்கக்கூடிய 2 உள்ளங்களுக்கு மத்தியில் ஒரு பிணைப்பை உருவாக்க முயற்சிக்கிறார். இதில் தான் நன்மை இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான்.
அதே போன்ற ஹதீஸுடைய ஆதாரம் முஸ்லிம்ல 6799 செய்தியாக வரக்கூடிய செய்தி. இந்த செய்தியை பொறுத்தவரையில அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அதாவது மக்களுக்கு மத்தியில் ஒரு இணக்கத்தை உருவாக்குவதற்கு ஒருவன் பொய் சொல்கிறான் என்றால் அவன் பொய்யன் அல்ல. 2 பேருக்கு மத்தியில் ஒரு இணக்கத்தை உருவாக்குறதுக்காக பொய் சொல்றான் என்றால் அந்த அவ்வாறு பொய் சொல்லக்கூடியவன் பொய்யன் அல்ல என்றான். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, 2 பேருக்கு மத்தியில ஒரு இணக்கத்தை உருவாக்குறது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கு இல்லாத பொல்லாத எல்லாம் சொல்லி பிரிச்சு தான் வைக்கிறான். பாத்தீங்கன்னா என்ன சொல்லாதவைகளை சொல்லி இல்லாதவைகள் பொல்லாதவைகள் எல்லாம் சொல்லி எப்படியாவது பிரிக்கிறதுக்குரிய வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர சேர்ப்பதற்குரிய வேலையை செய்கிறார்கள் இல்லை. அது என்ன பாருங்க, அந்த ஈமான்ல எவ்வளவு ஒரு பலவீனமான நிலைன்னு பாருங்க. ஈமான் உள்ளது அது 2 பேருக்கு மத்தியில இன்னைக்கு நாங்க என்ன கவலைன்னு சொன்னா, நன்றாக இருந்த 2 நண்பர்கள், 2 சகோதரர்கள் அல்லது கணவன் மனைவி, இவங்களுக்கு மத்தியில் ஒரு பிரிவு வந்துட்டு சொல்லி கேட்டாலே நிறைய பேர் சந்தோஷப்படுறாங்க. நவுதுபில்லா. அந்த அளவுக்கு அந்த உள்ளங்கள் நோயுற்ற உள்ளங்களாக மாறி இருக்கின்றன. அல்ல இவ்வாறான உள்ளங்கள் நமது உள்ளங்களை பாதுகாக்க வேண்டும். எனவே நாம் எப்போதும் பிறருக்கு நன்மையை விரும்பக்கூடியவர்களாக ஒற்றுமையாக வாழ வேண்டும், சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும், நட்பு பாராட்ட வேண்டும், அந்த அந்த உறவுகளை பேண வேண்டும் என்ற அந்த நல்லதை எண்ணக்கூடியவர்களாக. அப்படி யாராவது மத்தியில ஒரு ஒரு பிளவு ஏற்பட்டு விட்டாலே நாங்கள் உடனே என்ன செய்யணும், அவங்களுக்கு மத்தியில் அதை சீர் செய்வதற்கான முயற்சிகள். அது ஈமானுடைய கிளைகள்ல அவங்க அதை அடையாளப்படுத்தலாம். அப்ப இது 75வது கிளை. இந்த செய்தி முஸ்லிம்ல 6799 செய்தியாக இந்த செய்தி இடம்பெறுவதை பார்க்கிறோம். அடுத்ததாக நீங்க எடுத்தீங்கன்னா 76வது, இதுல இறுதியானதாக 76வது இறுதியான கிளையாக சொல்கிறார்கள். அதாவது ஒரு முஸ்லிம் தனக்கு விரும்புவதை தனது சகோதரனுக்கும் விரும்புதல், தனக்கு வெறுப்பதை பிற சகோதரனுக்கும் வெறுத்தல். இதற்கு ஆதாரமாக புகாரில 13வது செய்தி, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸி. ஒருவர் தனக்கு விரும்புவதை தனது சகோதரனுக்கும் விரும்பாத வரை அவர் மூமினாக மாட்டார். எனவே நறுமை சகோதரர், நாம் பிறருக்கும் நமக்கு விரும்பக்கூடிய நன்மையை நாம் பிறருக்கும் விரும்பக்கூடியவர்களாக மாற வேண்டும். அதுதான் ஈமானை முழுமைப்படுத்தக்கூடியது. அதே போன்று மற்றொரு ஹதீஸையும் கொண்டு வராங்க. புகாரில 57வது செய்தி, ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடன் நான் ஒப்பந்தம் உறுதிமொழி செய்தேன், தொழுகை நிலைநாட்டுவதாகவும் ஜக்காத்தை கொடுப்பதாகவும் வன்னுஸ்ஹி லிகுல்லி முஸ்லிமின், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நல்லதை நன்மையை விரும்புவதாகவும், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நல்லதை நன்மையை விரும்புவதாகவும் நான் உறுதிமொழி செய்து கொடுத்தேன். பாருங்க, சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு நாங்க அதாவது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நாங்க நன்மையை விரும்புறோமா? அவங்களுக்கு நல்லது நடந்தா நிறைய பேர் வேதனைப்படுறான், அவன் உள்ளத்தால் அவன் வெந்து போறான். ஒரு பிற சகோதர முஸ்லிமுக்கு அவனுக்கு ஒரு முன்னேற்றம், அவனது தொழிலில் அவனுக்கு ஒரு உயர்வு, அவனுக்கு வாழ்வில் ஒரு நல்ல விஷயம், அவனோட குடும்பத்தில் அவனுக்கு நல்ல ஒரு அந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு கணவன், ஒரு மாப்பிள்ளை, இதெல்லாம் அவனுக்கு தாங்குது இல்லை, பொறுக்குது இல்லைன்னா அது என்ன, அது ஈமான்ல வருமா? ஈமானுக்கு எதிரானது. இங்க என்ன எந்த அளவுக்கு பைய செஞ்சு கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. தொழுகை பாருங்க, இகாமத் முதலாவது தொழுகை, 2வது ஜகாத், அடுத்து என்ன, ஒவ்வொரு முஸ்லிமுடைய விஷயத்திலும் நான் நல்லதை விரும்புவேன், நன்மையை நாடுவேன். அந்த அந்த எண்ணம் நமக்கு எந்த அளவு இருக்குது எண்ணி பார்க்கணும். ஒரு முஸ்லிமுக்கு ஒரு கஷ்டம் என்றால் நமக்கு நாங்க வேதனை கொள்கிறோமா, நமக்கு கவலை ஏற்படுதா, அது ஈமான். இப்ப நாங்க மகிழ்ச்சி அடையலாம், மஷா அல்லாஹ், என்னிடம் ஈமான் நிறைவாக இருக்கிறது. அதே நேரத்துல ஒரு பிற முஸ்லீம் கஷ்டப்படும் போது, அவனுக்கு ஏதோ ஒரு இழப்பு வரும் போது நமது உள்ள மகிழ்ச்சி அடைகிறதா, நமது ஈமானில் கோளாறு இருக்கிறது, நமது ஈமானில் கோளாறு இருக்கிறது என்றதான் பொருள். நாங்கள் இதை நம்மையே ஒரு பரிசீலனைக்கு நாம் உட்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த தலைப்பில் ஷுஅபுல் ஈமான் என்ற தலைப்பில் மொத்தம் 76 கிளைகள் இதில் நாங்கள் படித்திருக்கிறோம், ஈமானுடைய கிளைகளாக. எனவே நாம் அறிந்திருக்கிறோம், ஈமான் என்பது ஒரு உள்ளத்தால் ஏற்றி வாயால் மொழிந்து தனது உடல் உறுப்புகளால் செயல்படுத்த வேண்டும், அதுதான் ஈமான். ஈமான் என்பது நாம் நன்மைகள் செய்வதன் மூலம் ஈமான் அதிகரிக்கும், பாவங்களின் மூலம் ஈமான் குறையும் என்பதில் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். எனவே இந்த ஈமானுடைய கிளைகள் இதெல்லாம் என்ன, ஈமானுடைய கிளைகளாக மார்க்கம் அடையாளப்படுத்தி இருக்கிறது. எனவே இந்த ஈமானுடைய கிளைகள், இந்த உயரிய பண்புகளை நாம் நமக்குள் என்ன செய்ய வேண்டும், வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்காக நாம் அல்லாஹ்வை பிரார்த்திக்க வேண்டும், அதற்காக முயற்சிக்க வேண்டும். நமது எந்த பகுதியில் நம்மிடம் குறைபாடுகள் இருக்கிறதோ அந்த குறைபாடுகள் நாம் சீர் செய்ய வேண்டும், அவைகளை நாம் சீராக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த தலைப்புடைய நோக்கம். எனவே இத்தோடு நாம் என்ன செய்து கொள்வோம், இந்த பகுதியை நாம் இந்த தொடரை இத்தோடு நிறைவு செய்து கொள்வோம். அடுத்ததாக இந்த நமது பாடத்தில்
இப்போது இன்ஷா அல்லாஹ் அதாவது துஆவுடைய பாடத்தில் இன்றைய துஆவுக்கு நாம் வருவோம். 50வது துஆ. நாளும் ஒரு துஆவை மரணம் விடுவோம் என்ற தொடரில் 50வதாக வரக்கூடிய துஆவை நாம் இப்போது பார்ப்போம். இந்த துஆ பொறுத்தவரையில் நாங்கள் இப்போ பிரயாண துவாக்கள் தான் பார்க்குறோம். நாங்கள் சென்ற வகுப்பிலும் பிரயாண துவாவை நாங்கள் பார்த்தோம். பிரயாண துவாவை என்ன செஞ்சோம், பார்த்தோம். இதுவும் பிரயாணத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு துவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்தில் சஹர் நேரத்தை அடைந்தால் இவ்வாறு ஓதுவார்கள். சம்அ சாமிஉன் பிஹம்தில்லாஹி வ ஹுஸ்னி பலாஇஹி அலைனா ரப்பனா ஸாஹிப்னா وأفضل علينا عائذا بالله من النار. நான் சொல்ற தொடர்ந்து நீங்க சொல்லுங்க. سمع سامع بحمد الله. سمع سامع بحمد الله. سمع سامع بحمد الله. سمع سامع بحمد الله وحسن بلائه علينا. وحسن بلائه علينا. وحسن بلائه علينا. وحسن بلائه علينا. ربنا صاحبنا. ربنا صاحبنا وأفضل علينا. وأفضل علينا. وأفضل علينا أعيذا بالله من النار. أعيذا بالله من النار. أعيذا بالله من النار. سمع سامع بحمد الله وحسن بلائه علينا ربنا صاحبنا وأفضل علينا عائذا بالله من النار. இதில் நீங்க எடுத்தீங்கன்னா இந்த பிரார்த்தனை அல்லாஹ் நமக்கு புரிந்த நல்லுபகாரத்துக்காக அவனை நாம் போற்றி புகழ்வதை கேட்பவர் கேட்டுவிட்டார். அதாவது சம்மஅ கேட்டுவிட்டார், சாமிஉம் அந்த கேட்பவர் கேட்டுவிட்டார், பிஹம்தில்லா எதை அவனை போற்றி புகழ்வதை, வஹுஸ்னி பலாஇஹி அலைனாண்டா அவன் நமக்கு புரிந்த நல்லுபகாரத்துக்காக அவனை நாம் போற்றி புகழ்வதை கேட்பவர் கேட்டுவிட்டார். ரப்பனா சாஹிபனா, அதில் இன்னொரு விளக்கம் வருகிறது, அல்லது கேட்பவர் பிறருக்கு எடுத்துரைக்கட்டும் என்றும் ஒரு விளக்கம் வரும். துவால சமிஅ சாமிஉன், சம்மஅன்னு நாங்கள் இந்த இடத்துல ஓதுறோம். சில ரிவாயத்துல சமிஅ சாமிஉன் என்றும் வரும். சமிஅ சாமிஉன் அல்லது கேட்பவர் பிறருக்கு எடுத்துரைக்கட்டும். அதே போன்று ரப்பனா சாஹிபனா, எங்கள் இரட்சகா எங்களுடன் வருவாயாகண்டா எங்களோடு இருப்பாயாக. சாஹிபண்டா தோழமை கொள்வாயாக. நாங்க பிரயாண துவால படிச்சோம், அந்த சாஹிபு ஃபிஸ் சஃபர். எப்படி படிச்சோம்? அந்த சாஹிபு ஃபிஸ் சஃபர், நீதான் பிரயாணத்தில் தோழன், பிரயாணத்தில் நீதான் தோழன் என்று நாங்கள் அதில் படித்தோம். அதே வாசம் தான் இங்க ரப்பனா சாஹிபுனா, என்ன நீ எங்களுடன் என்ன தோழமையாக இருப்பாயாக, எங்களுடன் வருவாயாக, எங்களோடு இருப்பாயாக. ரப்பனா சாஹிபுனா. அடுத்து வஅஃதில் அலைனா, எங்கள் மீது கருணை பொழிவாயாக. ஃபத்லண்டா கருணை கிருபை. வஅஃதில் அலைனா, எங்கள் மீது கருணை கிருபை பொழிவாயாக. அடுத்து ஆஇதம் பில்லாஹி மினன் நார், நரக நெருப்பிலிருந்து காப்பாயாக. நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு தேடியவர்களாக இவ்வாறு ஓதுகிறோம். நரக நெருப்பிலிருந்து காப்பாயாக என்று நபி அவங்க ஓதுவாங்க. பாருங்க, இப்ப சஹருடைய நேரம் என்பது துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம், அப்படிதானே? சஹருடைய நேரம் என்பது பிந்திய இரவு, பிந்திய இரவு தானே சஹர் என்றது. பிந்திய இரவு என்பது துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம். அல்லாஹ் துனியாவுடைய வானத்துக்கு இறங்கி அறிவிப்பு செய்யக்கூடிய நேரம். என்னிடம் பிரார்த்திப்பவர்கள் இருக்கிறார்களா, என்னிடம் மன்னிப்பு கேட்பவர்கள் இருக்கிறார்களா, என்னிடம் தேவைகளை முன்வைப்பவர்கள் இருக்கிறார்கள் அறிவிப்பு செய்யக்கூடிய நேரம் அது.
அது பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம். அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் இந்த துவா கேட்கலாம். அடுத்து என்ன? பிரயாணியுடைய துவா மறுக்கப்பட மாட்டார். ஒரு பிரயாணியின் துவா மறுக்கப்பட மாட்டான்னு நபி அவங்க சொன்னாங்க. பிரயாணத்தில் இருக்கும் போது இந்த துவாவை கேட்கறது என்பது பாருங்க, இதுல அல்லாஹுடைய அருளை நாங்கள் ஆதரவு வைத்து அவனுடைய தண்டனையும் நாங்கள் என்ன செய்யறோம், பயப்படுகிறோம் என்ற அம்சங்கள் இந்த பிரார்த்தனையில உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில இது நாங்க ஒரு பிரயாணத்தில் நாங்கள் இருக்கும் போது, அந்த பிரயாணத்தில் நாங்கள் சஹருடைய நேரம்னா ஃபஜ்ருக்கு முன்னால், அதானுக்கு முன்னால நேரம், அதானுக்கு முன்னால் உள்ள அந்த ஃபஜ்ருடைய அந்த நேரத்தை நாங்கள் அடையும் போது நாம் ஓத வேண்டிய துவா பிரார்த்தனை இது. நிறைய பேருக்கு இந்த துவா தெரியாது. சம்மா அசாமிஉம் பிஹம்தில்லாஹி வ ஹுஸ்னி பலாஇஹி அலைனா ரப்பனா ஸாஹிப்னா வ அஃதல் அலைனா ஆயிதன் பில்லாஹி மினன் நார். இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல 7075வது செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இதை என்ன செய்றாங்க, அறிவிக்கின்றார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைய இந்த பாடத்துல நாங்க என்ன செஞ்சோம், ஈமானுடைய கிளைகளை பற்றி நாங்க படித்தோம். அதே போன்று அடுத்ததாக நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா துவாக்களையும் நாங்க என்ன செஞ்சோம், இன்றைய துவாவை நாம் படித்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பை நாங்கள் இதோடு நிறைவு செய்து கொள்வோம். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.